அனைவருக்கும் வணக்கம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்பில் நிறைய பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கா? ஸோ நான் ஒரு சூப்பரான வீடு கட்டணும் அப்படின்னு கோல் இருக்கும். இல்லை நான் ஒரு சூப்பரான ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும்ப்பா, அதுதான் என்னோட பெரிய கோல் அப்படின்னு சில பேர் இருப்போம். ஒரு சிலருக்கு நான் எப்படியாவது அந்த ஜாப் மட்டும் நான் அடைஞ்சிடணும், அதுதான் என்னோட கனவு வேலை, அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தாங்க இருக்குது, ஆனால் அது நமக்கு தான் தெரியல. அதை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்கிறது? அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட கோல்ஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க, ஓகேங்களா? போன உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ராலியை தள்ளுவீங்க. அந்த ட்ராலியில் உங்கள் கண்ணுக்கு படுற பொருளில் எதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ட்ராலியில் போட்டுக்கிட்டே வரீங்க. பில்லிங் முடித்து வீட்டுக்கும் போயிடுறீங்க, எல்லா திங்ஸும் எடுத்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு சில பொருள் பார்த்தோன்னா வாங்கி வச்சுருப்போம், ஆனால் யூஸே பண்ண மாட்டோம். அதை ஏன் நம்ம வாங்கினோம் அப்படின்னு யோசிப்போம். அதே சமயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருள், நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருளை வாங்க மறந்துருப்போம். ஆனால் அது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம். இல்லை இருந்துச்சு, நான் அந்த பொருளை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஏன்னு தெரில, நான் சடனாக அதை வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவோம். இல்லைனா அங்கே ஸ்டாக் இருந்திருக்காது, இல்லைனா அங்கே இருந்த ஒரு பொருளும் டேமேஜாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால் நம்மளுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த இடத்துல நம்ம தவற விட்டுருப்போம், வாங்குறதுக்கு தவறி இருப்போம். சரிங்களா? இது மாதிரி தாங்க நம்மளோட லைஃபும். நம்மளோட யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம்? சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போகிறோம், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், தேவையான பொருளெல்லாம் எடுத்தும் வைக்கிறோம். ஆனால் எல்லா பொருளுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோமா? நம்மளோட எல்லா கோல்ஸையுமே நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணிடுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் நம்மளுக்கு நம்மளோட கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டில் நம்ம கான்ஷியஸ்குள்ளே நிறைய விஷயங்களை உள்ளே புகுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம், பாசிட்டிவான விஷயங்களையும் பேசுகிறோம், மேபி நெகட்டிவாகவும் இருக்கலாம் நம்ம பேசுகிற பல விஷயங்கள். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கான்ஷியஸ்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கோல் வேணும் அப்படிங்கிறதுல நம்ம கான்ஷியஸ்க்கு ஒரு தெளிவை நம்ம கொடுக்கறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலுமே அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம் நிறைய முறை. அப்போது இந்த மாதிரி நம்மளோட கோலுக்கு நம்ம என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சால் நம்ம கோலை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ப்ராக்டிசஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்னோபோனோ ப்ராக்டிஸ். இந்த ஹோப்னோபோனோ ப்ராக்டிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட்குள்ளே நம்மளோட கான்ஷியஸ்குள்ளே நம்ம அன்வான்டாக போட்டு வச்சுருக்க நிறைய விஷயங்கள்னால நம்மளுக்கு தெரிய வேண்டிய நம்மளுக்கு லைஃப்பில் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கக்கூடிய கோலை ரீச் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா? அப்போது அந்த இப்போ ஒரு டிராஃபிக்கில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நம்ம கான்ஷியஸ்குள்ளார நம்மளோட கோலும் இருக்குது, தேவையில்லாத இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதையெல்லாம் நம்ம மைண்ட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். எடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோலுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஈஸியாக நம்ம கண்ணில் தெரியும். ஸோ அந்த நெகட்டிவான இமோஷன்ஸையோ இல்லை அன்வான்ட் திங்ஸையோ நம்ம மைண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹோப்னோபோனோ ப்ராக்டிசஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஹோப்னோபோனோ அப்படின்னா என்னன்னு தெரியலையா? என்னுடைய சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயம் நாங்கள் ஹோப்னோபோனோ பற்றி பேசியிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹோப்னோபோனோ ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் என்ன கோலை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட கோலுக்காக வேகமாக ஓடிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில். அவங்களையும் நிறுத்தி இந்த டிராஃபிக்கில் ஓடாத, உன்னோட டிராஃபிக்கில் இருக்க தேவையில்லாத விஷயத்த ரிலீஸ் பண்ணிவிட்டு நீ உன்னோட கோலை நோக்கி ஓடு அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது அவங்களோட லைஃப்பில் அவங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோப்னோபோனோ ப்ராக்டிஸை என் கூட சேர்ந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஹோப்னோ போனோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவங்களோட லைஃப்லையும் எல்லா கோல்ஸும் ஈஸியாக அவங்கக்கிட்ட வந்து சேரட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி. Please forgive me. Thank you. I love you.